இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் அமெரிக்க போர் 5 நாள் அவகாசம். இஸ்ரேலுக்காக நாங்கள் சாக முடியாது என்று பின்வாங்கும் அமெரிக்க படைகள். ஈரான் அமெரிக்கா நேரடி போர் பேச்சுவார்த்தை என்பது போலிச் செய்தி. ட்ரம்பின் கருத்திற்கு ஈரான் கடும் பதிலடி. இறுதி வெற்றி வரையில் ஓயமாட்டோம். 77வது கட்ட தாக்குதலை தொடங்கிய ஈரான். தாக்குதல்கள் தொடரும். போர் நிறுத்தம் குறித்து நெதன்யாகு அதிரடி அறிவிப்பு. ஈரானிய ஏவுகணைகளால் இஸ்ரேலில் பெரும் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து வருகின்ற போர் மேகங்களுக்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஈரானுடன் எட்டப்பட்ட சில ராஜதந்திர இணக்கப்பாடுகளை தொடர்ந்து அந்த நாட்டின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படவிருந்த தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளுக்கிடையே மார்ச் 22 அன்று நள்ளிரவு வரையில் நீண்ட ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். யார் அந்த உயர்மட்ட நபர்? அமெரிக்கா யாருடன் பேசுகின்றது என்ற கேள்விக்கு அவர் ஒரு உயர்மட்ட நபர் என்று பதிலளித்தார். எனினும் ஈரானின் புதிய உச்சத்தலைவர் மொஜ்தபா ஹமீனுடன் தாம் பேசவில்லை என்றும் அவர் உயிருடன் இருக்கின்றாரா என்பதே சந்தேகம் என்றும் ட்ரம்ப் அதிரடியாக குறிப்பிட்டார். இந்த ராஜேந்திர நகர்வுகளின் மிக முக்கியமான அம்சமாக ஈரான் இனி ஒருபோதும் அணு ஆயுதங்களை தயாரிக்காது என்ற நிபந்தனைக்கு அந்த நாட்டு அதிகாரிகள் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார். சுமார் 15 முக்கிய அம்சங்களில் உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் ஈரானிடமிருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்ற அமெரிக்கா விரும்புவதாகவும் அவர் கூறினார். இது இஸ்ரேல், சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளின் பாதுகாப்புக்கு மிகச்சிறந்த செய்தி என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்க அதிகாரிகள் ஈரானுடனான இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி தேதியாக ஏப்ரல் 9ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அன்றைய தினம் இஸ்ரேலின் சொந்த தினம் என்பதால் அந்த நன்னாளில் இஸ்ரேலுக்கு ஒரு பரிசாக அமைதியை நிலைநாட்டிவிட்டு ட்ரம்ப் அங்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் அமெரிக்க தூதர்களான ஜாரட் குஷ்னர் மற்றும் ஸ்ரீ விட்கேப் ஆகியோர் பங்கேற்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாடிய பின் விடுத்துள்ள அறிவிப்பில் அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் ஈட்டியுள்ள மகத்தான ராணுவ சாதனைகளை ராஜேந்திர ரீதியாக போர் நோக்கங்களை அடைய ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்த முடியும் என்று ட்ரம்ப் நம்புகின்றார் என்று தெரிவித்தார். எனினும் அணு விஞ்ஞானிகள் மீதான தாக்குதல்கள் மற்றும் ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒருபுறம் ராஜேந்திர முயற்சிகள் நடந்தாலும் களத்தில் உள்ள அமெரிக்க வீரர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவுவதாக ஹேஃப்-போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 28 அன்று ஈரானிய நகரமான மினாவில் உள்ள ஒரு பள்ளியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 175 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் பல அமெரிக்க வீரர்களின் மனச்சாட்சியை உலுக்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. நாங்கள் இஸ்ரேலுக்காக சாக விரும்பவில்லை என்று சில வீரர்கள் வெளிப்படையாக அதிருப்தி தெரிவித்துள்ளார்கள். தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டால் அது பெரும் பேரழிவாக அமையும் என்று ராணுவ அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். தங்கள் நாட்டின் எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டால் பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் கடல் நீரை குடிநீராக்க நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் எச்சரித்தது. இது சவுதி அரேபியா, அமீரகம் போன்ற நாடுகளில் பெரும் குடிநீர் தட்டுப்பாட்டை உருவாக்கும் என்பதால் அண்டை நாடுகளின் அழுத்தமும் ட்ரம்பின் இந்த 5 நாள் ஒத்திவைப்பு முடிவுக்கு காரணமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றார்கள். இதேவேளை மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்துள்ள போரின் 24வது நாளில் அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்ட தகவல்களை ஈரான் முற்றாக நிராகரித்துள்ளது. வாஷிங்டன் தொடுத்த இந்த சகதியிலிருந்து தப்பிக்கவே ட்ரம்ப் இத்தகைய நாடகங்களை ஆடுவதாக ஈரான் சாடியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகள் பதற்றத்தை தணிக்க ஈரானை அணுகுவதை நிறுத்திவிட்டு அமெரிக்காவை நோக்கி தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த போரை தொடங்கியது நாங்கள் அல்ல. எனவே அமைதி குறித்த எந்தவொரு முன்மொழிவும் போரை தொடங்கிய வாஷிங்டனுக்கே அனுப்பப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்க 48 மணி நேர கெடு விதித்திருந்த ஜனாதிபதி ட்ரம்ப் திடீரென்று தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கினார். ஈரானுடன் மிகவும் பயனுள்ள மற்றும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளதாகவும் இதன் காரணமாக ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைத்துள்ளதாகவும் அவர் பதிவிட்டார். ட்ரம்பின் இந்த கூற்றை ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் கலிஃபா மற்றும் வெளியுறவு அமைச்சகம் வன்மையாக கண்டித்துள்ளது. அமெரிக்காவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. நிதி மற்றும் எண்ணெய் சந்தைகளை கையாளுவதற்காகவே ட்ரம்ப் இத்தகைய போலி செய்திகளை பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் இந்த போர் 2000 ஆண்டுகால மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று கூறியதை கிண்டல் செய்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் 250 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட அமெரிக்காவால் எவ்வாறு 2000 ஆண்டுகால மோதலை தீர்க்க முடியும்? முதலில் உடனடி அச்சுறுத்தல் என்கின்றீர்கள், இப்போது 2000 ஆண்டுகால பகை என்கின்றீர்கள்.
உங்கள் பொய்கள் அம்பலமாகின்றன என்று பதிவிட்டுள்ளார். தொடர்ந்தும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகின்ற ஈரான் போரை நிறுத்துவதற்கு 3 முக்கியமான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. மீண்டும் ஒருபோதும் போர் இடம்பெறாது என்ற உறுதியான உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்களும் மூடப்பட வேண்டும். ஈரானிய ராணுவ மற்றும் குடிமை கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு பாரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு லெபனான் மற்றும் ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார். திங்கட்கிழமை, அதாவது நேற்று தினம் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகள் மீது புதிய வான்வழி தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கின்றன. ட்ரம்ப் பேச்சுவார்த்தை என்று கூறியதைத் தொடர்ந்து உலக சந்தையில் பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை 10% சரிந்தது. $100.96 குறைந்தது. எனினும் ஈரான் இதனை மறுத்துள்ளதால் சந்தையில் மீண்டும் நிலையற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது. அடுத்து, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இலக்குகளுக்கு எதிராக ஈரான் முன்னெடுத்து வருகின்ற ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று நள்ளிரவு 77வது கட்ட பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் வடக்கு முதல் தெற்கு வரையிலான அனைத்து பகுதிகளையும் இலக்கு வைத்து ஈரானின் அதிரடிப்படைகள் தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் பின்வரும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக IRGC கூறுகின்றது. ஹெய்பர் ஷெக்கான் அதிநவீன மற்றும் கனரக ஏவுகணை அமைப்புகள், ஷால்ஃபகார் திட எரிபொருள் மூலம் இயங்கும் துல்லியமான ஏவுகணைகள், தற்கொலை ட்ரோன்கள், வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. இஸ்ரேலை தவிர பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களான குவைத், அலி அல் சலேம், சவுதியின் அல் ஹர்ஷ் மற்றும் அமீரகத்தின் அல் தாப்ரா ஆகிய இடங்களும் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டன. ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாகவும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியிருந்ததை IRGCயும் அடியோடு நிராகரித்துள்ளது. ட்ரம்பின் இந்த முரண்பாடான நடவடிக்கைகள் திசை திருப்பும் முயற்சி என்றும் அது உளவியல் போர் என்றும் தோல்வியடைந்து விட்டது என்றும் ஈரான் அறிவித்துள்ளது. எதிரி தனது அச்சுறுத்தல்களிலிருந்து பின்வாங்குவதற்கு போர்க்களத்தில் உள்ள வீரர்களுக்கு ஈரானிய மக்கள் வீதிகள் இறங்கி வழங்குகின்ற ஆதரவே காரணம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கடந்த 3 வாரங்களாக ஈரான் முழுவதும் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கைக்கு ஆதரவாக மக்கள் பேரணிகளும் இடம்பெற்று வருகின்றன. இந்த மக்கள் எழுச்சி ஈரானிய ராணுவ வெற்றிகளுக்கு திறவுகோலாக உள்ளதாக IRGC அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். அடுத்து, அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக தகவல் வெளியாகி வருகின்ற நிலையில் ஈரான் மற்றும் லெபனான் மீதான ராணுவ தாக்குதல்கள் நிறுத்தப்படாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாடிய பின்னர் கருத்து தெரிவித்த அவர், போர்க்களத்தில் இஸ்ரேல் ஈட்டியுள்ள வெற்றிகளை ஓர் உடன்படிக்கையை எட்டுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்த முடியும் என்று ட்ரம்ப் கருதுவதாக குறிப்பிட்டார். அதே சமயம் ஈரான் மற்றும் லெபனான் ஆகிய 2 நாடுகளிலும் நாங்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றோம். இன்னும் பல தாக்குதல்களையும் நடத்த இருக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரேல் முக்கிய நலன்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று அவர் உறுதியாக தெரிவித்தார். இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் மீது இஸ்ரேலிய வான்படைகள் தாக்குதல்களை நடத்தின. ஹிஸ்புல்லாவின் கோட்டையாக கருதப்படுகின்ற இந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் முன்னதாக எச்சரிக்கை விடுத்தது. கடந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு அமைதியாக இருந்த இந்த பகுதியில் இந்த தாக்குதலை தொடர்ந்து பெரும் புகைமூட்டம் காணப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மறுபுறம் இஸ்ரேலின் நவீன வான் பாதுகாப்பு அமைப்பான டேவிட்ஸ் ஸ்லிங் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்துள்ளதை இஸ்ரேலிய ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் காரணமாக ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலின் தெற்கு பகுதியை தாக்கின. இந்த வார இறுதியில் நடந்த சம்பவங்களில் டசன் கணக்கானோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலின் பல்லடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்டுள்ள இந்த விரிசல் அந்த நாட்டில் பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் மற்றும் ஈரானுக்கு இடையே 5 நாள் அவகாசம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் குறித்த செய்திகள் ஒருபுறம் உலாவினாலும் களத்தில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக லெபனான் மற்றும் ஈரானின் ஏவுகணை தளங்களை அழிப்பதில் இஸ்ரேல் குறியாக உள்ளது என்பது நெதன்யாகுவின் பேச்சிலிருந்து தெளிவாகின்றது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.